அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சனிக்கிழமை அன்று 18/10/2025 அன்று சனி பிரதோஷம். அபிஷேகத்திற்கு இந்த ஒரு பொருளை வாங்கி கொடுங்க, கோடி புண்ணியம் தேடி வரும்னு சொல்லியிருக்கு இல்லைங்களா? அப்படிப்பட்ட என்ன ஒரு பொருளை நம்ம அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்க வேண்டும், இந்த சனி பிரதோஷத்தன்று வழிபாடு எப்படி செய்ய வேண்டும், வழிபட்டால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நாம் தெளிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சனி பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியங்க. பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள். இதில் சனிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தை சனி மகா பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சனி பிரதோஷத்தில் நாம் சிவபெருமானை வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து செல்வ நலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். இந்திரன் முதலான தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை கடைந்து அமுதம் எடுக்க எண்ணினர். அதன்படி மந்திரகிரி மலையை மத்தாகவும் சந்திரனை தரியாகவும் வாசுகி என்ற நாகராஜன் அந்த பாம்பை கயிறாகவும் கடையத் தொடங்கினர். திருமால் கூர்மாகி மந்திர மலையை தனது முதுகில் தாங்கிக் கொண்டார். தேவர்கள் வால் பக்கம், அசுரர்களும் தலைப்பக்கம் நின்று கொண்டு கடையத் தொடங்கினர். கடையத் தொடங்கிய நாள் தசமி, மறுநாள் ஏகாதசி திதி. பார்க்கடலை கடைந்தபோது வாசுகி வலி தாங்காமல் நஞ்சை கக்கியது. கடலில் இருந்தும் நஞ்சு தோன்றியது. வாசுகி நஞ்சும் கடல் நஞ்சும் ஒன்று சேர்ந்து ஆழகால விஷமாக தோன்றியது. பார்க்கடலிலிருந்து முதலில் வெளிவருவது தேவர்களுக்கு என்ற ஒப்புதல் படி அந்த வீரியமிக்க விஷத்தை அதிக வெப்பமுடன் தேவர்களை விரட்டியது. திசைதோறும் தேவர்கள் பயந்து ஓடி ஒளிந்தனர். திருக்கைலாயம் சென்று சிவபெருமானிடம் தஞ்சம் அடைந்தனர். நாங்கள் பார்க்கடலை கடைந்தோம், இந்த விபரீதம் நடந்துவிட்டது அப்படின்னு தேவர்கள் மகாதேவா, அருட்கடலே, கருணாமூர்த்தி, எங்களை காத்து ரட்சிக்க வேண்டும் என முறையிட்டனர். அண்டமும் அண்ட அசாரங்களும் சகல தேவர்களும் சிவபெருமானை தொழுது நின்ற வேளை பொழுது சனிக்கிழமை மாலை பிரதோஷ காலம். அதனால்தான் இந்த சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமானது அப்படின்னு சொல்லப்படுகிறது. 3 சனி பிரதோஷம் விரதம் இருந்தால் ஆளாள சிவனை வழிபட்ட காரிய சித்தி உண்டாகும், கவலையும் மறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து சனி பிரதோஷம் 3 சனி பிரதோஷம் விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப விசேஷம் இல்லைங்களா? அப்போ சிவபெருமான் அருகில் நின்ற சுந்தரரிடம் அவ்விடத்தை, விஷம் இருக்கக்கூடிய இடத்தை கொண்டு வா என ஆணையிட்டார். அதிபயங்கரமான அந்த விஷத்தை சுந்தரர் சிவ அருளால் திரட்டி சிறிய நாவல் பழம் போல கொண்டு கொடுத்தார். நந்தி தேவர் கொம்புகளுக்கு இடையே தோன்றி அவ்விஷத்தை உண்டார். அதனால தான் சனிக்கிழமையில் அந்த பிரதோஷ வேளையில் நாம் என்ன பண்ணணும்னா, நந்தி பெருமானின் 2 கொம்புகளுக்கு இடையில் சிவனை தரிசனம் செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதற்கு காரணமும் இதுதான் இல்லையா? அப்போ அந்த விஷத்தையே நந்தி தேவரின் 2 கொம்புகளுக்கு இடையில் அமர்ந்து கொண்டு அந்த விஷத்தை அவர் உட்கொண்டிருக்கிறார். அதனால தான் நம்ம அதை சொல்கிறோம். அவரது உள்முகத்தில் உள்ள ஜீவராசிகளை காக்கும் பொருட்டு உண்ணாமலும் உமிழாமலும் அதை அப்படியே கண்டத்தில் நிறுத்தினார். தன்னுடைய தொண்டையில் அப்படியே அவர் நிறுத்தி கொண்டார். இதனால் அவருக்கு நீலகண்டர் அப்படின்னும் பெயர் வந்துச்சு. இந்நிகழ்ச்சி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷ வேளையில் நடந்ததாகவும் புராணங்களில் கூறப்படுகிறது. அவரது கருணையை கண்டு நெகிழ்ந்த ஆதிசங்கரர் நாளம்வா என புகழ்ந்து சிவனாந்தகரியில் பாடியுள்ளார். நால்வரும் மற்ற ரிஷிகளும் ஆன்றோர்களும் சிவனின் கருணையை பாடியுள்ளனர். வெள்ளை நிறமான விஷ்ணுவும் விஷக்காற்றினால் நீல நிறமாக மாறினார். தேவர்கள் அஞ்சி நடுங்கி நால்வரும் மற்ற ரிஷிகளும் ஆன்றோர்களும் சிவனின் கருணையை பாடியுள்ளனர். பிரம்மா, விஷ்ணு, இந்திரன் மற்றும் தேவாதி தேவர்களின் கண்டத்தை எம்பிரான் கண்டம் தாங்கி காத்தருளினார் அப்படின்னு பாடியிருக்காரு. இதை வள்ளலாருமே பாடியிருக்கிறாரு. மாலெங்கே வேந்தனையூர் வாழ்வெங்கே, இந்திரன் செங்கோல் எங்கே, வானோர் குடி எங்கே, கோலஞ்செய் அண்டங்கள் எங்கே, எந்தை பிரான் கண்டமெங்கே, நீலமுறக்கால் அப்படின்னு திருஞான சம்பந்தர் பாடியுள்ளார். இப்படிப்பட்ட இந்த சனி பிரதோஷத்தில் நாம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வரக்கூடிய இந்த சனி பிரதோஷத்தன்று
சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுத்து வழிபட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் உங்களுக்கு பெரும் புண்ணியமும் கிடைக்கும், அனைத்து செல்வ வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கண்டிப்பாக நீங்கள் சனிக்கிழமை அன்று பிரதோஷம் அன்னைக்கு ஐப்பசி ஒன்றும் கூட மாதத்தின் முதல் நாளே நம்மளுக்கு சனி பிரதோஷத்தோடு ஆரம்பிக்குது. அப்போது இந்த சனிக்கிழமை பிரதோஷம் அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷம். பிரதோஷம் வருகிற கிழமைகளுக்கு ஏற்ப நற்பலன்களும் உண்டு. சனி பிரதோஷம் அப்படிங்கிறது மிக மிக சிறப்பு வாய்ந்தது. இப்படிப்பட்ட நாளில் விரதம் இருந்து சிவபெருமானை நாம் வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில் நாம் நினைத்த வரங்களை சிவபெருமான் கொடுப்பார். அப்படிப்பட்ட இந்த பிரதோஷத்தில் தயிர் அபிஷேகத்திற்கு நீங்கள் வாங்கி கொடுங்க. என்னம்மா வெறும் தயிர் தானே அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த சனி மகா பிரதோஷத்தில் தயிரை நாம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அஷ்டலட்சுமிகளின் அருள் கிடைப்பதோடு நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அனைத்து நலன்களும் அனைத்து செல்வங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஐதீகம். வாய்ப்பு இருக்கிற அனைவரும் அருகில் இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று நீங்கள் அபிஷேகத்திற்கு தயிரை வாங்கி கொடுத்து சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வருவது அப்படிங்கிறது ரொம்ப 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 விசேஷம். நாம் எத்தனை தோஷங்களோடு அந்த ஜென்மத்தில் எடுத்திருந்தாலும் அது இந்த ஜென்மத்தில் நம்ம எத்தனை தோஷங்கள் எடுத்திருக்கோம்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் அதை அத்தனையும் போக்கி நற்கதி அருள்வது பிரதோஷ விரதம் மட்டும்தான். ஒரு பிரதோஷ விரதம் இருந்து சிவனை தரிசித்தால் 1 வருடம் ஆலயம் சென்ற புண்ணியம் நம்மளுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதிலேயும் சனிக்கிழமை பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது. சனி பிரதோஷ வழிபாடு செய்தோம் அப்படின்னா 5 வருடம் ஆலயம் சென்ற பலனை தரும். மகாபாதகம் செய்தவரும் இந்த சனி பிரதோஷ விரதம் இருந்து கைலாதனை வழி வணங்கினால் பாதகம் நீங்கி பயன்பெறலாம் என்பது ஐதீகம். அதனால் கண்டிப்பாக இந்த சனி பிரதோஷத்தன்று விரதமிருந்து மாலை நேரத்தில் வரக்கூடிய பிரதோஷ நேரமான 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய பிரதோஷ வேளையில் அபிஷேகத்திற்கு தயிரை வாங்கி கொடுத்து அந்த அபிஷேகத்தில் கலந்து கொண்டு வில்வ இலைகளால் சிவபெருமானை அர்ச்சனை செய்து ஓம் நம சிவாய சிவாய நம, ஓம் நம சிவாய சிவாய நம அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை பாராயணம் பண்ணி சிவபெருமானை வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. நிச்சயம் இனி வரக்கூடிய அனைத்து நாட்களுமே உங்களுக்கு செல்வ வளத்தை வாரி வழங்கும், கோடி புண்ணியத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய சனி மகா பிரதோஷத்தன்று சிவபெருமானை வழிபட்டால் அனைத்து நலன்களும் நம்மளுக்கு கிடைக்கும். அதனால் வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஒவ்வொரு கிழமைக்கும் ஒவ்வொரு பலன்கள் உண்டு. ஞாயிற்றுக்கிழமை வழிபட்டோம், ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் வழிபட்டிங்கன்னா மங்கள செயல்கள் நிறைவேறும். திங்கட்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் நல்ல சிந்தனையை வளர்க்கும். செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் பசி பஞ்சம் வறுமையை நீக்கும். புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷம் புத்திரபாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்கக்கூடியவர்களாக விளங்குவீங்க. வியாழக்கிழமையில் பிரதோஷத்தில் வழிபட்டிங்கன்னா ஆபத்து விலகும். வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷத்தில் வழிபட்டால் எதிரி தொல்லைகள் அகலும். சனிக்கிழமைகளில் வரக்கூடிய பிரதோஷத்தில் வழிபட்டீங்க அப்படின்னா அஷ்டலட்சுமிகளின் அருளும் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. வாய்ப்பு இருக்கிற அனைவரும் பயன்படுத்தி வளன் பெறுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.